Welcome to Mind Maths exercise 1.2 question number 2. Find the rank of the following matrices by row reduction method. Row reduction method அப்படிங்கிறது row echelon form தான் row reduction method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. row echelon form மெத்தடில் எப்படி ரேங்க் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸை ஏன்னு இடத்துல இருக்கும். இதில் A11 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒரு நான் ஜீரோ வேல்யூவா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது நான் ஜீரோ வேல்யூவாக இல்லை அப்படின்னா அதே மாதிரி வேறு ஏதாவது ரோவில் ஃபஸ்ட் வேல்யூ நான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோவை அதோட இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. கண்டிப்பாக அந்த A11 பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒரு நான் ஜீரோ வேல்யூவாக தான் இருக்கணும். அந்த A11 வேல்யூ இருக்கக்கூடிய டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லோயர் ட்ரையாங்கிள் வேல்யூவை நம்ம ஜீரோவாக மாற்றணும். இதுதான் ரோ ஈச்சலான் ஃபார்ம் அப்படிங்கிறது. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் 1 அப்படிங்கிற வேல்யூ தான் A11ங்கிற பொசிஷனில் இருக்குது. அதோட டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லோயர் ட்ரையாங்கிள் வேல்யூஸ் 2, 5, -1 இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம ஜீரோவாக மாற்றணும். இதுதான் நம்முடைய எய்மு. இதுதான் ரோ ஈச்சலான் ஃபார்மோட ப்ரொசீஜரை நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ 1ல் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ரோ 2ல் இருக்கக்கூடிய இந்த நம்பர் 2 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதனால் ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் 2R1. அதாவது ரோ 2ஓட வேல்யூவில் இருந்து ரோ 1 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறோம். ரோ 2ஓட வேல்யூஸை நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 2 - 1 3 4. நெக்ஸ்ட்டு ரோ 1ஓட வேல்யூஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணதுனால நம்ம -2ஆலேயே நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1 into -2 -2, next -2 -2 and -6. 2 - 2ஓட வேல்யூ நமக்கு 0 கிடைக்கும். -1 -2ஓட வேல்யூ -3, 3 - 2ஓட வேல்யூ 1, 4 - 6ஓட வேல்யூ -2. இப்போ இந்த வேல்யூஸை நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். 0 -3 1 2 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ரோ 3ல் இருக்கக்கூடிய இந்த 5 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதனால் ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 minus 5 into R1. இப்போ ரோ 1 நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 3ஓட சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ 0 வந்துடும். ஸோ நம்ம ரோ 3ஓட வேல்யூஸை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். 5 - 1 7 11. நெக்ஸ்ட்டு ரோ 1 -5ஆலேயே நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். -5 -5 -5 -15 அப்படிங்கிற வேல்யூஸ் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். 5 - 5ஓட வேல்யூ 0 வந்துடும். -1 -5 வேல்யூ வந்து -6. 7 - 5ஓட வேல்யூ 2, 11 - 15ஓட வேல்யூ -4. இப்போ இந்த வேல்யூஸையும் நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜரில் இந்த ரெண்டு வேல்யூஸை ஜீரோவை மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு -6ங்கிற இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஜீரோவை மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரோஸில் எந்த விதமான கரெக்ஷனும் இல்லை, நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த ரோ 3ல் இருக்கக்கூடிய இந்த -6ஐ நம்ம ஜீரோவை மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம எய்மு. ஸோ ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 minus 2 into ரோ 2. ஸோ ரோ 3ஓட வேல்யூஸை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ரோ 3ஓட வேல்யூஸ் 0 -6 2 -4. நெக்ஸ்ட்டு ரோ 2ஓட வேல்யூஸோட நான் -2ஆலேயே மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 + 6 -2 + 4 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கும். 0 + 0ஓட வேல்யூ 0 ஆயிரும். -6 + 6ஓட வேல்யூ 0, 2 - 2ஓட வேல்யூ 0, -4 + 4ஓட வேல்யூ 0. ஸோ இந்த வேல்யூஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு 0 ஆயிடுது. இதையும் நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கொடுத்துருந்த மேட்ரிக்ஸை ரோ ஈச்சலான் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். அதாவது அந்த A11ஓட A11 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ஜீரோவாக மாற்றிருக்கோம். நம்ம கொடுத்துருந்த மேட்ரிக்ஸை இப்போ ரோ ஈச்சலான் ஃபார்ம் மெத்தடுக்கே நம்ம மாற்றிட்டோம். நவ் த மேட்ரிக்ஸ் இஸ் இன் ஈச்சலான் ஃபார்ம். ஈச்சலான் ஃபார்மில் இருக்கும்போது அதோட ரேங்க் கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அதில் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய ரேங்காக எடுத்துழுதுவோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இந்த ரோ வந்து கம்ப்ளீட்டாகவே நான் ஜீரோ வேல்யூவாக தான் இருக்குது. இந்த லைனில் ஒரு வேல்யூ மட்டும்தான் 0. ஸோ இதுவும் வந்து நான் ஜீரோ ரோ தான். நெக்ஸ்ட்டு இந்த ரோவில் கம்ப்ளீட்டாகவே 0 ஆயிடுது. ஸோ இதில் நான் ஜீரோ ரோன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 ரோஸ் வந்து நான் ஜீரோ ரோவாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2. ஸோ ரேங்க் ஆஃப் ஏயும் நம்பர் 2 தான்.
Problem number 2. இதில் நமக்கு ஒரு 4x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய A11 அப்படின்ற பொசிஷனோட diagonal வேல்யூக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம ஜீரோவாக மாற்ற போகிறோம். அதாவது இந்த 311 -2 -1 1 அப்படிங்கிற இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஜீரோவாக மாற்றுறோம். அதுதான் ரோ echelon ஃபார்ம் அப்படிங்கிறது. இப்போ அந்த வேல்யூஸை நம்ம ஜீரோவாக மாற்றுறதுக்காக ரோ 1ல் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே எழுதிடலாம். ரோ 2ல் இருக்கக்கூடிய இந்த நம்பர் 3யை தான் நம்ம ஜீரோவாக மாற்றணும். ஸோ ரோ 2 implies ரோ 2 minus 3 into R1. ரோ 2ஓட வேல்யூஸை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 3 -1 2 அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ரோ 1ஓட வேல்யூஸை நான் -3ஆலேயே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ -3 -6 3 3 minus 3ஓட வேல்யூ நமக்கு 0 கிடைக்கும். -1 -6ஓட வேல்யூ -7 2 plus 3ஓட வேல்யூ 5. இந்த வேல்யூஸை நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த 1 அப்படிங்கிற வேல்யூ நம்ம ஜீரோவை மாற்றணும். அதனால் ரோ 3 implies ரோ 3 minus ரோ 1. ரோ 3ஓட வேல்யூஸை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 1 -2 3 அந்த வேல்யூஸ் அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ரோ 1ஐ நம்ம கம்ப்ளீட்டாக -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு வேல்யூ -1 -2 + 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். 1 - 1ஓட வேல்யூ 0 -2 -2ஓட வேல்யூ -4 3 + 1ஓட வேல்யூ 4. இப்போ இந்த வேல்யூஸையும் நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரோ 4ல் இருக்கக்கூடிய இந்த 1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஜீரோவாக மாற்ற போகிறோம். அதுக்காக ரோ 4 implies ரோ 4 minus ரோ 1. ரோ 4ஓட வேல்யூஸை நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 1 -1 1. நெக்ஸ்ட்டு ரோ 1ஐ கம்ப்ளீட்டாக -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × -1 -1 2 × -1 -2 -1 × -1 + 1. 1 - 1ஓட வேல்யூ நமக்கு 0 கிடைக்கும். -1 -2ஓட வேல்யூ -3 1 + 1ஓட வேல்யூ 2. இப்போ இந்த வேல்யூவை நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் இந்த 1 அப்படிங்கிற வேல்யூ கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ ஜீரோவாக மாற்றிட்டு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த -2 -1 அப்படிங்கிற இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த -4 அண்டு -3 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஜீரோவை மாற்றணும். அதனால் ஃபஸ்ட்டு 2 ரோஸில் நம்ம எந்த விதமான கரெக்ஷனும் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு இந்த 2 ரோஸ்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ரோ 3 implies 7R3 - 4R2. அதாவது ரோ 3ஐ நம்ம கம்ப்ளீட்டாக 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 -28 + 28. நெக்ஸ்ட்டு ரோ 2ஐ -4ஆலேயே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 0 28 -20 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். 0 + 0ஓட வேல்யூ 0 -28 + 8ஓட வேல்யூ 0 28 - 20ஓட வேல்யூ 8. இப்போ இந்த வேல்யூ நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ரோ 4ல் இருக்கக்கூடிய இந்த -3 அப்படிங்கிற பொசிஷன் வேல்யூவை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதுக்காக ரோ 4 implies 7R4 - 3 × R2 அப்படின்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதில் ரோ 4ஐ கம்ப்ளீட்டாக நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 -21 14ங்கிற வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரோ 2ஐ -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு 0 21 -15 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். 0 + 0ஓட வேல்யூ 0 -21 + 21ஓட வேல்யூ 0 14 - 15ஓட வேல்யூ -1. இந்த வேல்யூ மேட்ரிக்ஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளுடைய எய்மில் ரெண்டாவது ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த வேல்யூ கம்ப்ளீட்டாக 0 ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எய்ம் வந்து இந்த -1 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஜீரோவாக மாற்றணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 ரோஸ்லேயும் நம்ம எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண போகிறதில்ல. ரோ 4ல் மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ரோ 4 implies 8 ரோ 4 + ரோ 3. இந்த ரோ 4ஐ மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக 8ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 3ஓட வேல்யூவோட நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே -8 இருக்கும், இங்கே +8 இருக்கும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் 1 2 -1 0 -7 5 0 0 8 0 0 0. இப்போ இது வந்து ரோ echelon ஃபார்முக்கே மாறிட்டு கரெக்டாக அந்த டயகனல் வேல்யூ கீழே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையுமே நம்ம ஜீரோவாக மாற்றிட்டோம். ஸோ நவ் த மேட்ரிக்ஸ் இஸ் இன் echelon ஃபார்ம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோ 4 மட்டும்தான் கம்ப்ளீட்டாக 0 இருக்குது. மற்ற எல்லா நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் வந்து இதில் 3 இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் A is equal to 3. ப்ராப்ளம் நம்பர் 3.
இப்போ நமக்கு ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் A11 அப்படிங்கிற பொசிஷன் இருக்கக்கூடிய வேல்யூவோட டயகனல் வேல்யூஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லோயர் டயகனல் வேல்யூவை தான் நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதாவது இந்த 2 - 1 2ஓட வேல்யூ தான் நம்ம இப்போ அந்த பொசிஷன் வேல்யூஸை தான் நம்ம இப்போ ஜீரோவாக மாற்ற போகிறோம். அதுக்காக ரோ 1 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அதில் எந்த ஒரு கூட்டம் பண்ண போகிறதில்ல. ரோ 2ல் இருக்கக்கூடிய இந்த நம்பர் 2 அப்படிங்கிற வேல்யூவை தான் நம்ம இப்போ ஜீரோவாக மாற்ற போகிறோம். ஸோ ரோ 2 இம்ப்ளைஸ் 3r2 - 2r1. இப்போ ரோ 2 வந்து நம்ம கம்ப்ளீட்டாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 - 15 3 12 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரோ 1 -2ஆலேயே நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அதனால் எனக்கு வேல்யூ -6 16 -10 -4ங்கிற வேல்யூ கிடைக்கும். 6 - 6ஓட வேல்யூ 0 -15 16ஓட வேல்யூ 1 3 - 10ஓட வேல்யூ -7 12 - 4ஓட வேல்யூ நமக்கு 8 கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம மேட்ரிக்ஸ்லேயே சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ரோ 3லையும் நம்ம இதே மாதிரியான ப்ராசஸை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ரோ 3 இம்ப்ளைஸ் 3r3 + r1. ரோ 3ஓட வேல்யூஸை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு -3 6 9 -6ங்கிற வேல்யூ கிடைக்கும். ரோ 1ஓட வேல்யூஸை நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 3 - 8 5 2. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது -3 + 3ஓட வேல்யூ 0 6 - 8ஓட வேல்யூ -2 9 + 5ஓட வேல்யூ 14 -6 + 2ஓட வேல்யூ -4. இப்போ நமக்கு கிடச்சிருக்க வேல்யூவை மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸை ஜீரோவை மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த -2ங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம ஜீரோவாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரோவில் நம்ம எந்த ஒரு கூட்டும் பண்ண வேண்டியதில்லை. அதை அப்படியே எழுதிடலாம். ரோ 3ஐ தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 + 2r2. ரோ 3ஓட வேல்யூஸை நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதுகிறேன். ரோ 3ஓட வேல்யூஸ் 0 -2 14 -4. நெக்ஸ்ட்டு ரோ 2 கம்ப்ளீட்டாக நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 2 -14 16. 0 + 0ஓட வேல்யூ நமக்கு 0வே கிடைக்கும். -2 + 2ஓட வேல்யூ 0 14 - 14ஓட வேல்யூ 0 -4 + 16ஓட வேல்யூ 12 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூஸையும் நம்ம அப்படியே மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்முடைய எய்மான ரோ ஈச்சலான் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸை கொண்டு வந்துட்டோம். நவ் த மேட்ரிக்ஸ் இஸ் இன் ஈச்சலான் ஃபார்ம். நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் வந்து இப்போ நமக்கு 3 ரோஸ் இருக்குது. இதுவும் நான்-ஜீரோ வேல்யூ இருக்குது. இந்த ரோலையும் நான்-ஜீரோ வேல்யூ இருக்குது. இந்த ரோலையும் இந்த 12ங்கிற நான்-ஜீரோ வேல்யூ இருக்கிறதுனால இப்போ இதுவும் நான்-ஜீரோ ரோ தான். ஸோ நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் வந்து 3. ரேங்க் ஆஃப் A =